ஹாய் கைஸ், வெல்கம் டு வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி. நான் உங்கள் சுரேஷ் கிருபாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈசல் வச்சு ஈசல் பர்கர் தாங்க செய்ய போகிறோம். என்னடா இது ஈசல் பர்கரா? ஆமாங்க, பெரும்பாலும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஈசல் சாப்பிட மாட்டாங்க. இது போல் பர்கர் செய்ய பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஈசல் பர்கருக்கு பார்த்தீங்கன்னா ஈசல் மட்டும் அடைய செய்ய முடியாதுங்க, அது உதிரியாக வந்துடும். அது கூட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி சேர்க்க போகிறோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நம்ம ஊற வைக்கணும். பாரு மக்களே, இப்போ பர்கர் பார்த்தீங்கன்னா ஈசல் வறுத்து எடுக்கணுங்க. ஏன் வறுத்து எடுக்கணும்? இதில் இருக்கிற காலெலாம் வந்து அப்போ தான் உடஞ்சி வெளியில் போகும், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டோம்னா லூஸ் மோஷன் ஆகும். ஈசல் பிடிச்ச ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேங்க, அப்போ செக் பண்ணி பாருங்கள். எப்படி பிடிச்சிருந்தது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈசல் வறுத்து எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த பக்கம் வருந்தா போதுங்க. நம்ம இது போல் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அது இருக்கிற காலில் நல்லா கொட்டிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் பாருங்கள் கரண்டியில் எவ்வளோ கால் ஒட்டியிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு எடுத்தோம்னா அதில் இருக்கிற கால் எல்லாமே கொட்டி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பர்கர் செய்திடலாம். அப்படியே சூடு ஆறட்டுங்க, அப்போ தான் கால் நல்லா கொட்டும். பாரு மக்களே, சின்ன வயசில் எங்கள் அம்மா ஈஸில் வறுத்து கொட்டிகிட்டே இருப்பாங்க. நாங்களும் அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். பாருங்கள், இது போல் கால் நல்லா நும்பிட்டுட்டு நல்லா ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட தான் செம்மையாக இருக்குங்க. இதுக்கப்புறம் மசாலாவும் போட்டு கொடுப்பாங்க, வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். கம்மன்னு வாசனை அப்படியே தூக்குதுங்க, வாசனையே கம்மியாக இருக்குது. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கழுவி எடுத்துடலாங்க. பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா, வறுத்த ஈசல் நல்லா ஆறிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம லைட்டாக அப்படியே பொடிச்செடுப்போம். அதில் இருக்கிற மண், இந்த இருக்கிற கால்லாம் நல்லா உடஞ்சி போகும். லைட்டாக இது பண்ணாலே போதுங்க, கால் வந்துடும். பாரு மக்களே, ஈசல் வறுத்து நல்லா பொடிச்சு அடிச்சுங்க. இது என்ன பர்கருக்கு என்ன பண்ணால் லைட்டாக குறப்பாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்து வந்துடலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஊறி இருக்குங்க. இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஈசலும் கடலைப்பருப்பும் சூப்பராக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. ஈசல் பார்த்திங்கன்னா இது போல் அரைச்சா போதும். வறுத்து அரைச்ச ஈசலை சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாங்க. சுவைக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மெழுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. கை நல்லா நினச்சிக்கிட்டு அப்படி நம்ம அடை தட்டு போடுங்க. இந்த அளவுக்கு பர்கர் சைஸில் நம்ம தட்டிக்கிட்ட போதும். அப்படியே எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். பர்கருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கோஸுங்க சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன வந்து மைனஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பர்கர் பண்ண கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாம், முழுசாக இருக்குது, இதை பாதியாக அப்படியே ரொம்ப கட் பண்ணி எடுத்துடலாம். மைனஸ் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். இப்போ ஈசல் வடை சேர்த்துக்கலாங்க. கோஸுங்க, ரவுண்டாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, அப்புறம் சீஸ். இதுக்கு மேலே சீஸ் வச்சாச்சு. இப்போ இந்த பன்னில் மைனஸ் போட்டலாம். ஆஹா,
பார்க்கும்போது எச்சில் ஊறுதே. ஈசல் பர்கர். ம் 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 அப்பா. ம் பாருங்கள், குட்டி பசங்களுக்கு முழுசாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் பாதியாக போட்டு கொடுத்துருக்கோம். குட்டி பசங்களா அப்படியே சாப்பிடுங்க போகலாம். குட். குட்டீஸ், எப்படி இருந்தது பர்கர்? ஈசல் பர்கர். பொதுவாக ஈசல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷு செய்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. ஈசலில் ஏகப்பட்ட நன்மை இருக்குங்க. குழந்தைங்க நல்லா செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்து பார்க்கலாம். பாய்.